இப்போ பார்த்தோம்னா நம்ம வீட்டிற்காக மிளகாய் செடி நட்டு வச்சுருக்குறோம். அந்த மிளகாய் செடி தான் இப்போது நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம மிளகாய் செடி வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு, வருஷக்கணக்கில். எதனாலனாக்கா வச்சா காய் பிடிக்கிறதில்ல, மொத்தம் இலை சுருட்டு முடக்கு எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தோம்னாக்கா இதில் காய் எந்த அளவுக்கு வந்து வச்சுருக்குது, காய் நல்லா எப்படி சைஸு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். காய் நல்லா பெருசு பெருசாக சைஸாகவும் இருக்குது, நல்லா காய் நல்லா பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி காய் இருந்தால் நம்மளுக்கு வந்து மிளகா செடியாக வைக்க வேணான்னு தோணாது, வைக்கலாம். காய் வந்து நல்லா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காய் இருக்குது. காய் வந்து பாருங்கள், செடியில் நல்லா காய் நல்லா இருக்குது. அதுமாதிரி நல்லா பச்சை நல்லா காய் ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையான காய் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது காய். அந்த அளவுக்கு பூ எடுத்து காய் நிற்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மருந்து அடிச்சுக்கிட்டோம்னாக்கா காய் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் காய் நல்லா சொட்டாக இருக்கும், நல்லா சைஸ் நல்லா இருக்கும். செடி ஃபுல்லாக காய், எல்லா செடியிலையுமே காய் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுக்காக தான் போட்டு வச்சுருக்கோம். கடையில் தான் வாங்கி பண்ணியிருந்தோம். இதை வாங்கி வாங்கி வந்து நாற்று நடும்போது பார்த்திங்கன்னா மொத்தமே முடக்கு அந்த மாதிரி இருந்தது, இலை சுருட்டு இருந்தது. வாங்கி வந்து நட்டு 3 நாள் கழிச்சு மருந்து அடித்தோம். ரிசல்ட்டும் நல்லா தெளிஞ்சிச்சு, செடி நல்லா இருக்குது. செடியில் ஒரு பழம் பழுத்துருச்சு. ஃபஸ்ட்டு பழம் சின்ன செடி, சின்ன காய். அது நல்லா செடிக்கு எல்லாத்துக்கும் காய் நல்லாவே இருக்குது. பாருங்கள் காய்கள்லாம் வந்து குறை கிடையாது, நல்லா காயெல்லாம் நல்லா சைஸு பெருசாக இருக்குது. எல்லாம் காய் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போதும். அது காய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நன்றி.